ஆன்மீகத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. சேவை மனப்பான்மை அப்படிங்கிறது 100க்கு 100% 1991ல பிறந்தவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பிறருடைய வலி அப்படின்னா என்னங்கிறது ரொம்ப நல்லாவே புரியும். தானே ஒரு கஷ்டத்துல இருந்தாலும், அடுத்தவங்க ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது, அந்த கஷ்டத்தையும் உணர முடியும். ஸோ எல்லா இடத்துலயும் இருக்கிறவங்க வந்து நல்லவங்க கிடையாது. ஒரு டாஸ்மாக்ல வேலை செஞ்சாலும் அங்க இருந்துட்டு குடிய தொடமாட்டாங்கன்னா, அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு நம்ம சொல்லலாம். அதேமாரி எந்த சூழ்நிலையுமே நல்லவங்களா இருப்பாங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாரி நானே கஷ்டப்படுறேன், உனக்கே நான் ஹெல்ப் பண்ணணும் அந்த மைண்ட் செட்லாம் கிடையாது. எந்த கஷ்டம் வந்தாலும் தன் நிலை மாறாதவர்களா 1991ல பிறந்தவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் லேட் மேரேஜ் ஆகுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சனி வந்து 7ஆம் இடம் மகரத்திலயும், கும்பத்திலயும் இருக்கிறதுனால, சொந்த வீட்ல இருக்கிறதுனால ஈஸியா திருமணம் அப்படிங்கிறத ஆக விடுறதுக்கு வாய்ப்புங்கிறது இல்ல. கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆட்கள் 1991ல பிறந்தவங்க. குரு உச்சமாயிட்டதுனால கௌரவம், டிக்னிட்டிய குறிக்கக்கூடிய கிரகம் யாருன்னா குரு. அப்போ 1991ல பிறந்தவங்களுக்கு ஒரு ஆசை தீர்க்கமா இருக்கும். நம்ம குடும்பத்தில நம்ம பெரிய ஆளுன்னு பேர் வாங்கிரணும். எல்லார விட நம்ம சக்சஸ் ஆயிடணும். நம்ம அப்பாவ ஒருத்தர் இப்படி பேசினார்ல, நம்ம வளர்ந்து காமிச்சு நம்ம அப்பாவ பெருமைப்படுத்திரணும். இந்த வைராக்கியம்ங்கிறது ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஸ்ட்ராங்கா உடம்புல ஊறி போயிருக்கும்.